அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோகன்லால் நடிப்பில் வெளியான தொடரும் அப்படின்னு ஒரு மலையாள படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். கேரளாவில் இருக்க பத்தினந்திட்டா அப்படின்ற இடத்துல சண்முகன் ஒரு டாக்ஸி டிரைவர் இருக்கார். இவருக்கு மனைவி 2 பசங்க அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்குது. குடும்பத்து மேலே இவர் உயிரே வச்சுருக்காரு. அதே மாதிரி இவர் ஓட்டுற டாக்ஸி மேலேயும் இவருக்கு உயிரே வச்சுருக்காரு. ரொம்ப அக்கறை காட்டுறாரு அந்த வண்டி மேலே. அந்த வண்டி இத்தனைக்கும் ரொம்ப பழங்காலத்து மார்க் 1 அம்பாஸ்டர் வண்டி. பழைய வண்டியாக இருந்தாலும் அதை நீட்டாக புத்தம் புதுசாக வச்சுருக்காரு. ஒரு நாள் இவர் பையனுடைய ஃப்ரெண்டுங்க அந்த வண்டியை சும்மா ஓட்டி பார்க்கலான்னும் போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆக்சிடெண்ட் ஆனவொடனே இவர் சண்முகம் என்ன பண்ணுறாரு, அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்பில் விட்டு அந்த ஹெட்லைட்லாம் உடஞ்சி போச்சு, கொஞ்சம் ரெடி பண்ணு அப்படின்னு மெக்கானிக் ஷாப்பில் எதுவுமே விடுறாரு. அந்த நேரம் பார்த்து இவருடைய பழைய குருநாதர் ஒருத்தர் ஸ்டண்ட் மாஸ்டர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து தகவல் வருது. உடனே இவர் அந்த மெக்கானிக்கிட்டப்பா ரெடி பண்ணி வை வண்டியை, நான் சாவுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இவர் சென்னைக்கு போயிட்டு வராரு. வந்துட்டு மெக்கானிக் ஷெட்டில் இருக்கிற வண்டி எடுக்கலான்னு போனால் இவருடைய ஃப்ரெண்டு இந்த மெக்கானிக் மெக்கானிக் ஷெட்லேருந்து இந்த காரை எடுத்துக்கின்னு ஹெட்லைட்டை மாட்டலான்னு கடைக்கு எடுத்துன்னு போயிருக்கான். அங்கேயே மாட்டி எடுத்துன்னு வந்துடலான்னு எடுத்துக்கின்னு வரும்போது போலீஸ் உன் வண்டியை செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணும்போது அந்த வண்டியில் கஞ்சா இருக்குதுன்னு சொல்லி உன் வண்டியை பிடிச்சிட்டாங்க. அந்த மெக்கானிக் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். இப்போ உன்னுடைய கார் எடுத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்து போய் வச்சுட்டாங்க அப்படின்னு இவர் ஃப்ரெண்டு சொல்கிறார். இதை கேள்விப்பட்டவுடனே இவர் அலறி அடிச்சுன்னு ஸ்டேஷனுக்கு ஓடுறார். ஓடி போய் அங்கே இருக்கிற எஸ்ஐயை போய் பார்த்து, சார் எனக்கும் இந்த கேஸுக்கு எந்த சம்மந்தமே இல்லை சார், என் வண்டியை நான் ரிப்பேருக்காக தான் எடுத்தாந்து அந்த மெக்கானிக்கிட்ட கொடுத்தேன், அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த வண்டியை வச்சு தான் சார் என் குடும்பம் ஓடிக்கின்னு இருக்குது, தயவுசெய்து என் வண்டியை மட்டும் கொடுத்துருங்க சார்னு கையில் காலில் விழாத குறையாக கெஞ்சுறார். அந்த எஸ்ஐ மோசமானவன், போயா வெளியா, இங்கே கெஞ்சா கடத்தின வண்டியை எடுத்துன்னு வண்டியை கொடு, நான் கேட்குறேன், நீ இனி உன் வாழ்க்கையில் இந்த வண்டியை நீ தொடுவேன்னு கனவுல கூட நினைக்காத, வெளியே ஓடிப்போடு அப்படின்னு சொல்லி இவரை விரட்டி விட்டுறான். இவர் வெளியில் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாரு. இவர் கண்ணுக்கு கண்ணாக பார்த்து அவருடைய கார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் குப்பையில் அந்த பழைய வண்டிகளாக நிற்க வைக்கிற அந்த வண்டிங்க கூட சேர்த்து நிற்க வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணதுன்னு யோசனை இருக்கும்போது ஸ்டேஷனில் இருக்கிறவங்களாம், நீ என்ன பண்ணுற, நீ நாளைக்கு இன்ஸ்பெக்டரை பாரு, அவர்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இவர் அமுச்சு வச்சிடுறாங்க. இவர் மறுநாள் காலையில் இன்ஸ்பெக்டரை போய் பார்த்துட்டு இதேமாரி இவருடைய குறைய சொல்கிறார். சார் எனக்கு அந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லை சார், என் வண்டியை தயவு செய்து கொடுத்துருங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட கெஞ்சுறார். இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு, சரி நீங்கள் லோக்கல் ஆள் தானே, லோக்கலில் தானே இந்த வண்டியை ஓட்டின்னுக்கிற, சரி அவங்ககிட்ட வண்டியை கொடுத்துருப்பா, எதனா ஒன்று தான் நம்ம பார்த்துக்கலாம், இந்த மெக்கானிக்கை முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கிட்ட இருக்கிற அந்த கார் சாவியை வாங்கி சண்முகத்துக்கிட்ட கொடுத்துட்றாரு. சண்முகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாப்புல, இன்ஸ்பெக்டர் காரை கொடுத்துட்டாரு, நான் எடுத்துன்னு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சண்முகம் போயிட்டு அந்த டாக்ஸியை ஸ்டார்ட் பண்ணி எடுக்கலான்னும் போது ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வெளியில் நாங்கள்லாம் இப்போ எங்கள் ஸ்டேஷனில் இருக்கிற ஒருத்தருடைய சிஸ்டருக்கு கல்யாணம், நாங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு போகிறோம், நீ அப்படி தானே போகிற, உன் கார்லேயே எங்களை எல்லோரும் எடுத்து போயிட்டு கல்யாணத்தில் எடுத்து போய் விட்டுரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு சண்முகத்தை. அதுக்கு என்ன சார், காரையே கொடுத்துட்ருக்கீங்க, என்ன இந்த ஹெல்ப்பு கூட நான் பண்ண மாட்டேன்னு அப்படி மனசில் நினச்சி, எல்லாம் ஏறுங்க சார் காரில், நான் எடுத்து போய் கல்யாண மண்டபத்தில் விட்டுடுறேன் அப்படின்னு நினச்சி எல்லாரையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு நேராக கல்யாண மண்டபத்துக்கு இவர் போகிறாரு. அதுக்கப்புறம் சண்முகத்தினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நடக்குது. அந்த சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த அப்பாவித்தனமான சண்முகம் டாக்ஸி டிரைவராக மோகன்லால் நடிச்சிருக்காரு. முதல் காட்சியிலேயே அந்த குழந்தைத்தனமான முகத்தை வச்சுன்னு சிரிக்கிற விதம், டாக்ஸியில் இவருடைய டாக்ஸியில் ஏறிட்டு வர பேசஞ்சர்கிட்ட அப்பாவித்தனமாக பேசுறது, குடும்பத்தில் மனைவி கிட்ட கொஞ்சது,
குழந்தைங்கிட்ட விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை முகத்தை காட்டுற மோகன்லால் தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது ஆக்ரோஷமாக அவருடைய வேற முகத்தை காட்டுறாரு. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சாதாரணமாக தான் ஆரம்பிக்குது. சாதாரணமாக ஆரம்பிக்கிற இந்த படம் வந்து இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்குறாங்க. அந்த மிகப்பெரிய அந்த திருப்பத்தை வச்சு செகண்ட் ஹாப்பை வந்து விறுவிறுப்பாக ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் மாதிரி இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர் தருண் மூர்த்தி. இந்த படம் வந்து மிகப்பெரிய பலம் வந்து மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் மோகன்லால் ஒன்று. இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, கேமரா ஒர்க்கு, எடிட்டிங் எல்லாமே மிகப்பெரிய பலம் தான் சொல்லலாம். ஆனால் அதுக்கு அடுத்தது மிகப்பெரிய இன்னொரு பலம் வந்து என்னன்னா, இந்த படத்தில் வர 2 வில்லன் கேரக்டர். ஒன்று வந்து அந்த எஸ்ஐ, இன்னொன்று வந்து இன்ஸ்பெக்டர் கேரக்டர். இந்த எஸ்ஐ கேரக்டரில் வந்து பினி அப்படின்றவர் வந்து நடிச்சிருக்காரு. இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வந்து இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் என்ற கேரக்டரில் வந்து பிரகாஷ் வர்மா அப்படின்றவர் நடிச்சிருக்கார். இந்த 2 பேரில் இந்த பிரகாஷ் வர்மான்ற கேரக்டரில் இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் நடித்தவர் வந்து மிக பிரமாதமாக அந்த வில்லன் கேரக்டரை வந்து பண்ணியிருக்கார். இந்த வில்லன் கேரக்டர் தான் இந்த படத்தை வந்து இன்னொரு லெவலுக்கு தூக்கின்னு போயிருக்குது. அது வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பலம். முக்கியமாக வந்து ஒரு படத்தில் வந்து ஹீரோவை நீங்கள் எந்த அளவுக்கு பில்டப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வில்லன் கேரக்டரை நம்ம வச்சோம்னா ஒரு படம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுன்றதுக்கு இந்த படம் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஓகே, மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, மோகன்லால் வந்து இந்த படம் மூலமாக தன்னுடைய ரசிகர்களை மட்டும் திருப்திப்படுத்தாமல் இந்த படம் பார்க்குற அத்தனை பேரையும் படம் சூப்பர் அப்படின்ட்டு சொல்ல வச்சிருக்கிறாரு. இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.